ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிவோஷ்னல் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு பசங்களுக்கு மொட்டை போட்டுட்டு வர்ற அந்த ஒரு நேர்த்திக்கடன் நிறைவேற்றல் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 days முன்னாடி எடுத்த vlog இது. இந்த பூஜை வந்து மெயினாக யாருக்கு அப்படின்னா, என் கொழுந்தன் பையன் வந்து பிறந்துட்டு அவனுக்கு வீட்டில் ஃபஸ்ட் முடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து மொட்டை எடுத்து சாமி கும்பிடுவோம்ல, அந்த இதுக்காக தான் வந்து இந்த பூஜை பண்ண போகிறோம். எங்களுடைய குலதெய்வம் வந்து சிவன் சன்னவனநாதர் தான். ஸோ அங்கே தான் வந்து நம்ம எந்த குழந்தை பிறந்தாலுமே ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு மொட்டை எடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே வந்து சிவனோட பேர் வந்து தான் வைப்பாங்க. ஆண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா சிவனோட பேர், பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா வள்ளியோட பேர் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 8:30 மணி போல் கிளம்ப ஆரம்பித்தோம். நம்ம வீட்டில் இருந்து கோவில் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும். எல்லாமே பக்கம் பக்கம்தான். எங்கள் வீடு, அம்மா வீடு, குலதெய்வம் இருக்கிற இடம் எல்லாமே பக்கம் பக்கம்தான். ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோவில் வந்து குட்டீஸு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். கோவிலுக்கு வந்து ஊர்லேருந்து அத்தை மாமா வேறு வரலையா, ஸோ நாங்கள் தான். அதனால வந்து டக்குன்னு கிளம்பி போயாச்சு கோவிலுக்கு. கோவில் வந்து பூட்டி தான் இருக்கும். வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ஐயர் வந்து பூஜை பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் முன்னாடியே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 10 மணி போல் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து ஒரு 8:30 மணி போலலாம் போயிட்டோம். நான் வந்து இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு டைம் பெரியவங்க இல்லாமல் தனியாக பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே பெரும்பாலும் எனக்கு வந்து அம்மா, பெரியம்மா, அப்படி இல்லைன்னா அத்தை, யாராவது ஒருத்தர் வந்து என் கூட இந்த மாதிரி விசேஷத்துக்கெலாம் வந்து இருந்துருவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அதுவும் பொங்கல் வைக்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் தனியாக வச்சேன்னே சொல்லலாம். வீட்டிலேருந்து கொஞ்சமாக விறகு மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் அந்த விறகு ஒரு சுத்துக்கு கூட பத்தலை, காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து விறகெல்லாம் பொறக்கிறதுக்கு எனக்கு வந்து பசங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சுபி, திவ்யா, சம்யோ, பட்டு, சம்ருத், இந்த மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பொறக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறமா பக்கத்துலேயே நின்று விறகு தீ எரிக்கிறதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து எனக்கு அவ்வளோவா பெருசாக ஒன்றும் இதுவாக தெரியலை. பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து சித்தி இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து பண்ணிட்டோம். அந்த பக்கம் வெளியில் வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரியான வெயில் வேறு. இது வந்து கோவில் வந்து எப்படின்னா, கோவிலை சுற்றி வந்து காம்பவுண்ட் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தோன்னா அவ்வளோ செத்தை, அவ்வளோ குப்பை. விறகெடுக்க போகலான்னு பேக் சைடு போனால் ஒரு பெரிய பாம்பு சாட்டை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஐயோ அந்த பக்கம் போக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சே நம்ம வந்து எப்படியாவது தீயை எரித்து பால் பொங்க வச்சிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே கொஞ்சம் அந்த பக்கம் வேறு யாரோ பொங்கல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் விறகெல்லாம் போட்டிருந்துருப்பாங்க போல். ஸோ அதுவுமே இருந்துச்சு. அது எல்லாமே வச்சு, ஏன்னா நம்ம வந்து பால் பொங்குற வரை தான் நமக்கு மெயினாக நெருப்பு வந்து எரியணும். அதுக்கப்புறம் வந்து அந்த தணல்லே கூட நல்லா வெந்துடும். ஸோ பொங்குற வரை பசங்கள்லாம் ரொம்ப அந்த பக்கம்லாம் போகாதீங்க, ரொம்ப சத்தையாக இருக்குன்னு சொல்லிட்டு மெயினான இடத்துல நின்று அங்கே வந்து பொங்கல் வச்சோம். அந்த வெயிலுக்கும் நெருப்பு புகைக்கும் வந்து அந்த இடத்துல நிற்கவே முடியலை. ஒரே ஒரு மரம் இருந்துச்சு நாங்கள் நிற்கிறதுக்கு பின்னாடி. மரத்தோட நிழலில் தான் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். இல்லைன்னா கோவிலுக்கு உள்ளே சுற்றி வந்து பெரிய மரங்கள் இல்லை, வெளியில் வந்து இருக்குது. வெளியே வந்து வெறும் புளிய மரங்களாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே பொங்கல் வச்சிடலாம், இங்கே கோவிலுக்கு உள்ளேயே வைக்கலான்னு தான் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுருந்தோம். ஆல்ரெடி இந்த இடத்துல வேறு யாரோ வச்சுட்டும் போயிருந்தாங்க. வெளியில் வைக்கிறதுனா கூட வச்சுருக்கலாம். ஆனாலுமே எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே வெயில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பொங்கல் வச்சு நாங்கள் இறக்கும் போது வந்து ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 9 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் பால் பொங்கவுமே வந்துட்டு நம்ம அரிசி போட்டு வெல்லம்லாம் இடித்து இது பண்ணி போடும்போது கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும். ஸோ வெள்ளை அடித்து கொடுக்குறது, சுக்கு ஏலக்காய் அடித்து கொடுக்குறது, இது எல்லாமே வந்து சுபி, திவ்யா இவங்களாம் வந்து எனக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. அதனால வந்து டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பொங்கல் இறக்கிட்டு வந்து பொங்கல் வந்து பாதி வச்சுட்டு இருக்கும் போதே ஐயர் வந்து வந்துட்டார். அவர் வந்து கதவெல்லாம் திறந்து விட்டுட்டார் உள்ளே. அப்புறம் பொங்கல் வச்சதுமே உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பொங்கல் வைக்கிறதுக்கும் பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுத்துகிட்டு அவங்க குளிக்க வச்சுட்டு வர்றதுக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. மொட்டை எடுக்கும்போது பாப்பா வந்து ரொம்ப தொந்தரவெல்லாம் பண்ணலையா, அவன் பாட்டுக்கு அழகாக சமத்தாக இருந்தான்னு தான் வந்து சொன்னாங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வந்து சன்னவனத்துக்கு போகிறோம், இங்கே கும்பாபிஷேகம் அதெல்லாம் சொன்னால் வயல் வழியாக வந்து குறுக்க நடந்து வந்துட்டுருப்போம். நடந்து வந்து அந்த சின்ன பிள்ளையில இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்துருக்கேன்.
ஃப்யூச்சரில் இந்த கோவில் தான் வந்து எனக்கு வந்து குலதெய்வமாக வரும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு சந்தனம்லாம் பூசவும் அவருக்கு நல்ல குழுக்குழுன்னு இருந்திருக்கும் போல் ஜாலியாக இருந்தால். கோவிலுக்கு உள்ளே வரவும் ஒரே சவுண்டு, வாய்ஸ் எல்லாம் மாறி ஒரு மாதிரி கத்துறதுக்கு ஆரம்பித்தார் குஷியில். பட் அழுகலை, வெக்க வேற அடிச்சிச்சு தான். ஆனால் குட்டி ஃபேன் எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதனால அதை வச்சு அவனை வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. சிரிக்குது. அப்புறம் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணியாச்சு சாமிக்கு. இங்கே வந்து சிவன் தான் வந்து இருப்பார், சனவல்நாதர் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து பெண் தெய்வம் வந்து வள்ளி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வரும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேர் வச்சுருங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சாமியோட பேர் வந்து வைப்பாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து உலகநாதன் அப்படின்னு வச்சுருந்தாரு. சம்ருத்துக்குமே வந்து உலகநாதன் தான் வந்து வச்சுருந்தாங்க. சம்யுக்கு வந்து வள்ளின்னு வச்சுருந்தாங்க. பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா வள்ளிக்கிட்ட வச்சு, வள்ளியம்மன் கிட்ட வச்சு நமக்கு பண்ணுவாங்க. ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா இங்கே சிவன் ஸ்டாச்சு முன்னாடி வச்சு நமக்கு வந்து பேர் வைப்பாங்க. அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே பேர் தான் வச்சுருந்தார், உலகநாதன்ட்டு. நம்ம வந்து அதுக்கு பிறகு நம்ம பர்சனலாக என்ன பேர் வச்சு கூப்பிடணுமோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். பேர் வைக்கிறதுனா குழந்தை காதில் அந்த பேரை 3 தடவை சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே அவன் காதில் வந்து 3 தடவை அந்த சாமியோட பேர் சொல்லி கூப்பிட்டோம். அவருமே வந்து நல்ல ஜாலியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு போயிருந்தோம்ல, ஸோ அதை வந்து எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் போயிருந்த அதே டைமில் தான் இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க, அவங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து குழந்தைக்கு மொட்டை எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வச்ச பொங்கலை எல்லாருக்குமே கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு பொங்கல். நம்ம வந்து எப்போதுமே இப்படி தான், நம்ம வந்து டேஸ்ட் பார்க்காம கோவிலுக்குன்னு வச்சு செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசி மயக்கம் வேறு எல்லாருக்கும். அங்கேயே வந்து ஒரு 11-11:30 மணிக்கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம போகும்போதே இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பெரிய கம்மா இருக்கும். கம்மாக்கரையை சுற்றி நிறைய புளிய மரங்கள் தான் இருக்கும். நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வரும்போது பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு. இப்போல்லாம் கல்யாணம் ஆகிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒரு சில நேரங்களில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இந்த வாட்டி வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. வெக்கைக்கு அதுக்கும் அந்த இடத்துல இருக்கவே முடியலை அங்கேருந்து. அப்புறமா இன்னொரு கோவிலுக்கு வேறு வரேன், நம்மளுடைய தம்பராட்டி அம்மனுக்கு வந்து பட்டுக்கு மொட்டை எடுக்கணுமா இருந்துச்சு குழந்தை பொண்ணுக்கு. அதனால் அங்கேருந்து கிளம்பி அது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து காலையில் வரும்போதே நாங்கள் வந்து இட்லி, வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வெளியில் மரங்கள் அது இதெல்லாம் இருந்தாலும் அவ்வளோவா ஒரு இதுவாக இல்லை. அதனால் நம்ம இந்த கோவிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்னென்னா தேங்காய் சட்னிலாம் வந்து கெட்டுப்போச்சு, சுத்தமாக கெட்டுப்போச்சு. தக்காளி சட்னி, சாம்பார்லாம் கெட்டு போகிற ஸ்டேஜில் வந்து வந்துடுச்சு அவ்வளோ. ஏன்னா சீக்கிரமே வாங்கியாச்சு. நாங்கள் சாப்பிடும்போது ஒரு 12 மணி இருக்கும். நல்ல வேளை சீக்கிரம் கெட்டு போயிடும், சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு தேங்காய் சட்னி மட்டும் சாப்பிடாம இட்லி, வடை, சாம்பார், சட்னி இது எல்லாமே வச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ரவுண்டு கட்டி சாப்பிடுவோம்ல, அது வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே சாப்பிடும்போது. பட் அங்கே பொங்கல் சாப்பிட்டதே வந்து வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே இட்லி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வாங்கிட்டு வந்துட்டோம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நாங்கள் யார் வந்தாலுமே சரி, கோவிலில் வந்து கொஞ்சம் மரத்துலேருந்து விழுகிற இலை அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ எங்களெல்லாம் பார்த்துட்டு சம்ருத், சமயம் எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணாங்க. இங்கே பொதுவாகவே அப்படி தான். நம்ம சாமி கும்பிட வரும்போது இந்த இடம் நீட்டாக இல்லை அப்படின்னாலே எல்லாருமே எடுத்து, யார் வந்தாலும் சரி, நம்ம பூசாரி வீட்டு ஆளுங்க யார் வந்தாலும் சரி, நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். நாங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே தனுக்குமே வந்து மொட்டை போட்டுட்டாங்க.
இங்கே வந்து சுற்றி மரங்கள் இருந்ததுனாலையும் அதோட வந்து அங்கே கொஞ்சம் அந்த ஷீட்டும் போட்டிருந்தனால கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பசங்களை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம். அதோட இங்கே வேப்ப மரம் சுற்றி இருக்கிறனால நல்ல காற்றுமே வந்து அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம தாத்தா வர சொல்லிவிட்டு அவங்க வந்து பூஜை பண்ணுறதுக்கும் ஆரம்பித்தாங்க. பூ மாலை எல்லாமே பெங்களூர்லேருந்தே கொழுந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம். நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, மறுநாள் வர போடுற அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து எப்போதுமே நம்ம இந்த கோவிலில் வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் பழம் பிசைஞ்சு வச்சு தான் கும்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து பால் பழம் எல்லாமே வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜையும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சம்யுக்கும் தனுக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா, வரும்போது வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து நம்ம இந்த காத்தாடி விடுவோம்ல, அதை தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக விளாண்டுட்டே இருந்தாங்க வச்சு. ஸோ அதனால அவங்க வந்து அந்த இதில் பிஸி ஆகிட்டாங்க விளையாடுறதுல. பாப்பா வந்து இந்த கோவிலுக்கு வந்ததுலேருந்து நல்ல தூக்காங்க. நல்ல காற்று சிலுக்குன்னு வரவும் இங்கே தூங்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பாக்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தான். இப்போ எப்போதுமே வந்து கொஞ்சம் உட்காரும்போது கீழே வந்து விழுந்துடுவான். ஆனால் இங்கே உட்காரும்போது நல்ல ஒரு கிரிப்பு கிடைச்ச மாதிரி கொஞ்ச நேரம் யாரும் பிடிக்காம அவனே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பால் பழம் தான் ஸ்பெஷல். இதை விட இன்னும் வந்து பூஜை நேரங்கள்லாம் வந்து ஆடி பூஜைக்கெலாம் வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலில் வந்து இந்த பால் பழம் ஊற்றி தருவாங்க. அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வெறும் பால் பழம் தான். இங்கே பால் பழத்துக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு பயங்கர காம்படிஷனாக இருக்கும். பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இங்கே திருவிழாவுக்கு இந்த பால் பழம் சாப்பிட்டு. சாமி கும்பிட்டதுமே வந்து அப்புறமா ஆட்டோ வர சொல்லிவிட்டு திருப்பி வந்து நாங்கள் வீட்டுக்கே கிளம்பிட்டோம். இங்கே வந்து போகிற வழி ஃபுல்லாக இது நொங்கு சீசன் வேறு இல்லை. அங்கங்கே பனை மரத்துலேருந்து நிறையா பேர் வெட்டி குடிச்சிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஆசையாக இருந்துச்சு நொங்கு குடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம இப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 ரோடு தான். ஒன்று இந்த பக்கம் வர்றது எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வர்றது, இந்த பக்கம் போகிறது லெஃப்ட் சைடு போகிறது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது, ரைட் சைடு போகிறது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து அம்மா வீட்டில் தான் விருந்து. அம்மா வந்து வர சொல்லியிருந்தாங்க சாப்பாடு இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ அம்மா என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி பெரட்டல், அப்புறம் மீன் வறுவல், அப்புறம் வெண்டைக்காய் மாங்காய்லாம் போட்டு மண்டி வச்சுருந்தாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். சூப்பு, நாட்டுக்கோழி வறுவல், மீன் வறுவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு காரசாரமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவிலே அப்படியே வந்து கண்டினியூவாக எங்கள் ஊரில் நடந்த அந்த ஒரு வாரத்தில் நடந்த அந்த திருவிழாவையுமே வந்து
திருவிழாக்கு காப்பு கட்டினதுலேருந்தே சூப்பராக இருக்குமா. அந்த ஒரு வாரத்துக்குமே வந்து கும்மி ஆட்டம், சாமி ஆட்டம் அப்படின்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பெரும்பாலும் இதெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் வந்து பார்க்குறது ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் வந்து கரெக்டாக திருவிழா டைம்லேயே ஊருக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு 3 days வந்து அந்த டைமில் வந்து எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மிட் நைட் ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் வந்து முடியும். அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து சூப்பராக ஜேஜேன்னு இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெறும் கும்மி கொட்டுறது மட்டும் இல்லை, இடையில வந்து கலை நிகழ்ச்சிகள் கூட. இடையில வந்து சாமியாட்டம், முருகர், பெருமாள், பள்ளி தெய்வானை இந்த மாதிரி வேஷங்கள் போடுறது, அப்புறமா வந்து கருப்பர் ஆட்டம், இன்னும் நிறைய இது வந்து பண்ணாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 2-3 நாள் வந்து போய் பார்த்தோம். அந்த 2-3 நாள் அதுவும் வந்து லாஸ்ட் டேஸில் தான் போய் பார்த்தோம். அந்த லாஸ்ட் டேஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து கும்மி கொட்டுறதுல கடைசி நாள் கும்மியாட்டம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. அம்மன் வந்து புலி மேலே ஏறி உட்காந்துட்டு வர்ற மாதிரி, அப்புறமா வந்து ஒரு பெரிய காளி வந்து வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் பொண்ணெல்லாம் சரியான பயம். இந்த புலியில் வந்த சாமியை பார்த்ததோடு அலறி அடித்து தூங்கினது தான். அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை, அந்தளவுக்கு பயந்துருச்சு. குட்டீஸ் எல்லாருமே, அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே பயங்கர என்ஜாய்மெண்ட்டு தான். அவங்க ஒரு பயமே அவங்களுக்கு இருக்கிறதுல நல்லா கிட்ட போய் விளாண்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஞ்சநேயர் வந்திருந்தார், ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு. அதுக்கப்புறம் வந்து
பெரிய குரங்கு பொம்மை அது வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டே வந்து சூப்பராக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அன்னைக்கு. நம்ம வந்து திருவிழாக்கு இந்த ஆர்கெஸ்ட்ரா கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி இதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் கும்மி கொட்டுறதுலேயே வந்து கும்மி கொட்டும்போது இடையில பிரேக் விட்டு இந்த மாதிரி சாமி ஆட்டங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த சாமி ஆட்டம், இந்த கருப்பர் அழைக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிட் நைட் 1 மணி அந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து சாமி அழைச்சி வர்றாங்க. அந்த சாமி அழைக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து சாமி வந்து அவங்கள பிடிச்சி அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன பசங்க நமக்கே கொஞ்சம் வந்து ஒரு வித அச்சமாக பயமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு இடையில வந்து டிஸ்கோ டான்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி கும்மி கொட்டுறது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மாறி மாறி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து இந்த கரடி பொம்மை வந்துட்டு போனதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய சாமி ஆட்டம், கும்மி ஆட்டம், திருப்பி கருப்பர் ஆட்டம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையாக இருந்து பார்க்க முடியல. பிள்ளைங்களும் தூக்க வருதுன்னு சொல்லிட்டாங்களா, அதோட வந்து நம்மளுமே வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட திருவிழா வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். திருவிழாவுக்கு சமைச்சது, திருவிழா இது எல்லாமே டைம் இருந்துச்சுன்னா அதையுமே பாருங்கள். இதோட நம்ம விலாகுமே முடியுது. விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு விலாகில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.